ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். குருவாழ்க, குருவே துணை. தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி இணைந்து வழங்கும் வாரம் ஆரவாரம் நிகழ்ச்சிக்கு 265வது வாரம். 200 தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா நிறுவனர் நான் மணிகண்ட ராஜா ஐயா அவர்களுக்கு எனது வணக்கம் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது உலகமுள்ளா ஒளிபரப்பிட்டு இருக்கிற திரு முத்துப்பாண்டி ஐயாவுக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிட ஆசான்கள், ஜோதிட மாணவர்கள் எல்லாத்துக்கும் எனது மாலை நேரத்து வணக்கத்துடன் இன்றைய நட்சத்திர வகுப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ண இருக்கிறோம். இனி 17வது நட்சத்திரமான அனுசம் நட்சத்திரத்தை நம்ம பார்க்கலாங்க. அனுசம் சனி பகவானுடைய நட்சத்திரம். 12 ஆதித்தர்கள் இருக்காங்க. அதுல ஒருவர் மித்திரர். அதனுடைய மித்திரர் தான் இதனுடைய அதிதேவதையா இருக்கு. கர்ம பதிவு சூரியனுடைய கர்ம பதிவு பெற்றிருக்கு. கணம் தேவம், மிருகம் பெண்மான், விருச்சம் மகிழ மரம், பச்சி வானம்பாடி. இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அனுசம் நட்சத்திரக்காரர்கள் உழைக்க நல்லா கடினமான உழைக்கக்கூடியவங்க. சனி பகவானுடைய நட்சத்திரமா இருக்கிறதுனால இவங்க நல்லா கடினமா உழைக்கக்கூடியவர்கள். மேக்சிமம் இவங்கெல்லாம் ஃபாரின் செட்டில் ஆகுவாங்க. வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகிறது. இவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருந்ததுன்னா அந்த கொள்கையை விட்டு மாறவே மாட்டாங்க. லவ் மேரேஜ் பண்ணுவாங்க. மருத்துவம் சம்பந்தமான படிப்பையும் இவங்க படிப்பாங்க. இவங்களுக்கு பசி வந்தா தாங்க மாட்டாங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் மனசுக்குள்ளேயே போட்டு வச்சுக்குவாங்க. இவங்க என்னவாங்கன்னா இன்னொருத்தரோட தவறை போய் பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க. நேருக்கு நேர் போய் சொன்னா அது மேல இவங்க பகையை ஏற்படுத்தி பகையை சம்பாதிச்சுக்குவாங்க. கோபத்துக்கு குறைவு இருக்காது. அதே மாதிரி விஸ்வாமித்திரர் பிறந்த நட்சத்திரம். இவங்களுக்கு மாமியாருடன் நல்ல இணக்கம் இருக்காது. மிஷினரி சம்பந்தப்பட்ட வேலைகள் இவங்களுக்கு சரி வரும். இவங்களுக்கு நிரந்தர உறவுகள், நிரந்தர நண்பர்னு யாரும் இல்லை. பாதம் 1 அனுசம் பாதம் 1ல பிறந்தவங்க முன்பின் வரும் கர்மங்களை முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. தீவிரமா புத்தி செயல்படும். பாதம் 2 படபடன்னு பேசக்கூடிய ஒரு குணம் இவங்களுக்கு உண்டு. தர்ம சிந்தனையும் இவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி தரக்குறைவான காரியங்கள்ல இவங்க ஈடுபட மாட்டாங்க. பாதம் 3 எவ்வளவு ஆலோசனை சொன்னாலும் அது இவங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் இவங்க செய்வாங்க. நல்ல புத்திசாலி. அதே மாதிரி பாதம் 4 இன்னொருத்தவங்களுக்கு கெடுதலான சாபம் கொடுக்க கூடாது. இவங்க சகோதரர்களை பகைச்சுக்குவாங்க. இவங்களுக்கும் உடம்புல வியாதி வாங்குவாங்க. இவங்களுக்கான கோயில் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா மகாலட்சுமி புரீஸ்வரர், திருநின்றியூர், மயிலாடுதுறை டு சீர்காழி போற வழியில இருக்கு. அதே மாதிரி இவங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் எவ்வளவா இருந்தாலும் தனக்குன்னு இருக்கிற ஸ்டைல திறமையால அதை மாத்தி காட்டுவாங்க. இவங்க முகத்துல எப்போதுமே ஒரு சலிப்பு அப்படிங்கிறது இருக்கும். சிறிய பிரச்சனைக்கு கூட இவங்க மனசு பாதிச்சிருக்கும். அதை திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன பிரச்சனையா இருந்தாலும் அதை திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எந்த வேலையா இருந்தாலும் அது கடினமா ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த வேலையை முடிப்பாங்க. ஹார்ட் ஒர்க்குக்கு தயாரா இருப்பாங்க. இவங்களுக்கும் அந்த ஒரு வீசிங், ஆஸ்துமா சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்கும். இவங்களுக்கான கோயில் மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி கோவில் மகாலட்சுமி புரீஸ்வரர், திருநின்றியூர், மயிலாடுதுறை டு சீர்காழி போற வழியில இருக்கு. அடுத்தது